வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல எக்லெஸ் ப்ளூபெரி கேக் தான் பண்ண போறோம். அது ஓவன் இல்லாம கடாயில. ஓவன் இருந்தா கேக் பண்ண முடியுமா? கண்டிப்பா இல்லைங்க. அதே அளவுக்கு சாஃப்ட் ஸ்பாஞ்சி மாய்ஸ்டா நீங்க கடாயில இல்லைன்னா குக்கர்ல கூட பண்ணலாம். ப்ளூபெரி பாத்தீங்கன்னா இப்ப சீசன்ல இருக்கு. ஸோ வாங்கி கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கேக்ல இருக்க இந்த ஹோல்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டா இருந்திருக்கும்னு. கூடவே ப்ளூபெரி சேர்த்திருக்கிறதுனால ரொம்பவே ஜூஸியா இருந்தது. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேக் பண்றதுக்கு நம்ம ஒரு பவுல்ல தனியா வெட் இன்கிரீடியன்ஸ் வச்சுக்க போறோம், ஒரு பவுல்ல தனியா ட்ரை இன்கிரீடியன்ஸ் வச்சுக்க போறோம். முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல சலடை வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்க போறோம். அந்த 1.5 கப்புல நீங்க 1.25க்கு கொஞ்சம் மேல மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரும் சேர்த்துக்கணும். அதாவது கார்ன்ஃபிளவர் மைதா சேர்த்து உங்களுக்கு 1.5 கப் வரணும். அதாவது 1.5 கப் மைதால 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை கம்மி பண்ணிட்டு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்க போறோம். சலடையில சேர்த்த அந்த மாவு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் நிறைய இருக்கணும், பேக்கிங் சோடா கம்மியா இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாதபடி நம்ம சலிச்சுக்கலாம். ஏதாவது லம்ஸ் இருந்தால் அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. நீங்க 2-3 தடவை கூட சலிச்சுக்கலாம். ஏர் நல்லா இன்கார்பரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டா வரும். இப்போ இந்த மாவுலயே நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் ப்ளூபெரியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு சேர்த்திருக்கேன். ப்ளூபெரியை இந்த மாவு கூடவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் ப்ளூபெரியை கோட் பண்ணியிருக்கணும். அப்பதான் நீங்க கேக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூபெரி கீழே வராது, அழகா மேலேயும் நடுவுலையும் மிதந்து நிற்கும். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடிங்க. அடுத்ததாக வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பவுல்ல நம்ம 1 கப் அளவுக்கு தயிர், இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் முழு சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன். தயிரையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தயிரோட மிக்ஸ் ஆகணும். நீங்க மஃபின்ஸா பண்ண போறீங்கன்னா தயிர் நல்லா திக்கா வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 1/3 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நீங்க நியூட்ரல் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். வாசனை இருக்கிற எந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. வாசனை இல்லாத எண்ணெய் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், கார்ன் ஆயில், அதுக்கப்புறம் ரைஸ் பிரான் ஆயில்ல நல்லா இருக்கும். நீங்க நல்லா பீட் பண்ணி இந்த எண்ணெயை இந்த தயிர் சக்கரை மிக்சரோட சேர்த்து பிளெண்ட் பண்ணணும். அதாவது தயிர் தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் தெரியக்கூடாது, ஒரு சிங்கிள் மிக்சரா ஆகணும். நல்லா பீட் பண்ணி சிங்கிள் மிக்சரா ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா நம்மளோட வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடும். இப்போ ட்ரை அண்ட் வெட் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம வெட் இன்கிரீடியன்ட்ல இருக்கிற தயிர் ட்ரை இன்கிரீடியன்ட்ல இருக்கிற பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரோட ரியாக்ட் ஆகும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாதபடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரேண்டமா மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே ஃபோல்ட் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா லம்ஸே இல்லாத மாதிரி க்ரீமியா வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீமியா வந்ததுக்கு அப்புறமா பேக்கிங் பாத்திரத்துல சேர்த்துட்டு நம்ம பேக் பண்ணிக்க போறோம். நீங்க எதர் கப் கேக் மோல்ல வச்சு பேக் பண்ணிக்கலாம், ஓவன்லயும் பேக் பண்ணிக்கலாம், கடாயிலையும் பேக் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலயுமே நீங்க ப்ரீ ஹீட் பண்ணணும். நான் குக்கர்ல ஒரு பவுலும் கடாயில ஒரு பவுல் வைக்க போறேன். குக்கர்ல வீட்டில் இருக்கிற எவர்சில்வர் பாத்திரத்துல கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு கொஞ்சமா நம்மளோட மாவை போட்டுட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு குக்கருக்குள்ள வச்சிருக்கேன். மறக்காம குக்கருக்குள்ள இருக்கிற கேஸ்கெட், அதாவது அந்த ரப்பரையும் மேல போடுற வெயிட்டையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரெண்டுமே இருக்கக்கூடாது. அப்படியே குக்கர் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு உள்ள அந்த பவுலை வச்சுட்டு மூடிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 1/2 hour விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கேக் பேக் ஆயிடும். குக்கர், கடாய் ரெண்டுத்துலயுமே கீழே ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும். நேரம் அப்படியே பாத்திரத்தை வச்சிடக்கூடாது. ஸ்டாண்டு மேலே தான் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்மளோட மாவு போட்டு நம்ம வச்சிருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் திறந்து பாருங்க பேக் ஆகிடுத்தான்னு. உள்ள ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத்பிக் க்ளீனாக வரணும். அப்படின்னா உங்களுக்கு பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வெளியே எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் டீமோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். கடாயில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடணும். மூடியில் ஏதாவது ஹோல்ஸ் இருந்ததுன்னா அதை பேப்பர் இல்லைன்னா துணி வச்சு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பேக் ஆகிடும். நம்ம குவான்டிட்டி யூஸ் பண்ற பாத்திரத்தை பொறுத்து நம்மளோட பேக்கிங் டைம் மாறும். இப்போ குக்கர்ல பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா வச்சதுனால சீக்கிரமே ஆயிடுச்சு. இதே கடாயில எனக்கு 1 hour ஆச்சு. கீழே அதுக்கப்புறம் சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அழகா ப்ரௌனா குக்கர் இருந்தது. மேல பாத்தீங்கன்னா அப்படி எல்லோ கலர்ல வந்திருக்கு. தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டா இருந்தது. டூத்பிக் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நைஃபை வச்சு எட்ஜஸை வந்து லூசன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கவுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கேக் ஃபுல்லா வந்துடும். பார்ச்மெண்ட் பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணிட்டு நீங்க சூடா சர்வ் பண்ணலாம். நல்லா சூடான டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்ட், மாய்ஸ்ட் அண்ட் ஜூஸியா நீங்க உங்க கடாயிலேயே கேக்கை ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு ஓடிஜில வேணுங்கிற அவசியம் கண்டிப்பா இல்லைங்க. இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஓவன் இல்லை கேக் பண்ண முடியாதுங்கிற சாக்கை இனிமேல் உங்க வீட்டு பசங்களுக்கு நீங்க சொல்ல முடியாது.
நம்ம ப்ளூபெரியை வந்து மாவுல கோட் பண்ணி போட்டதுனால ப்ளூபெரி எல்லா பக்கம் ஈவனா பரவி இருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.